வணக்கம் நண்பர்களே. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்துக்கு உண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். கன்னி ராசி நேயர்களே, கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் கொஞ்சம் விளக்கமாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆதாரபூர்வமாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே கன்னி ராசி அப்படின்னா பெண்ணு ராசின்னு சொல்லுவாங்க. பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ராசி என்னன்னா கன்னி ராசி தான். பொதுவாகவே கன்னி ராசியில் பிறந்த பெண்களெல்லாம் பாருங்கள், ரொம்ப ஒரு புத்திசாலியாக இருப்பாங்க, ரொம்ப டேலண்டாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கோ அண்ணன் தம்பிகளுக்கோ கணவருக்கோ பிள்ளைகளுக்கோ நல்ல சப்போர்ட்டிவாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ராசி தான் கன்னி ராசி. கன்னி ராசி பார்த்தா புதன் ஆதிக்கம் பெற்ற ராசி. பொதுவாக பார்த்தா புதன் பகவான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கல்விக்கு அதிபதி, புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன். நான் மீண்டும் நான் எது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த காணொலி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் அங்கே பார்த்தா ஏதோ ஒரு வேலை செய்துக்கிட்டே இருப்பீங்க. இது என்ன பண்ணலாம், அது என்ன பண்ணலாம், எப்போ போனால் நல்லாயிருக்கும், எப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும், இது மாதிரி சிந்தனைகள் நிறையாவே ஓடிட்டு தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக கன்னி ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு யோசனை அறிவாளிகள் சொல்லுவேன். மற்ற ராசிக்காரங்களுக்கு விட இந்த மிதுன ராசி கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒருபடி மேலேயே யோசனை அதிகமாக இருக்கும். படிப்பில் ஆர்வமாக இருக்கும், புக்ஸ் படிக்கிறதில்ல, நோட்ஸ் படிக்கிறதில்ல. ரெண்டாவது பார்த்தா நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக்கிறதில்ல. இப்போல்லாம் யார் புக்ஸ் படிக்கிறாங்க? எல்லாமே 100% பார்த்தா அப்படின்னா எல்லாமே இன்றைக்கி ஆன்லைன் ஆகி போச்சு. ரெண்டாவது மொபைலில் தான் இன்றைக்கி எல்லாமே. அப்படி பார்த்தா இன்றைக்கி நிறையா விஷயங்கள் கற்றுக்கிறத மட்டும் இல்லை, கற்றுக் கொடுக்குற இடத்துலையும் நிறைய பேர் இருப்பீங்க. பொதுவாகவே பார்த்தபடியா கன்னி ராசி உங்கள் ராசி சனி பகவான் 7ஆம் இடமாக பார்க்குறாரு. இது ஒரு அருமையான ஒரு விஷயம். சனி பகவான் யாருன்னா தொழிலுக்காரகன், தொழிலுக்கே அதிபதி சனி பகவான் தான். இப்போ அரசியல்வாதியாக இருப்பாங்க, கலைத்துறையில் சாதிச்சுட்டு இருப்பாங்க, கப்பல் படை, காவல் படை, இன்னைக்கு கட்டன்றது ஆர்மியில், கவர்மெண்ட் வேலை, இந்த மாதிரி நல்ல வேலையில் இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சனி அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு ஜாதகத்துக்கு என்ன நல்லா இருக்கணுமோ இல்லையே, சனி பகவான் நல்லா இருக்கணும். சனி பகவான் மட்டும் நல்லா இருந்துட்டா அவங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஏன்னா சனி பகவான் யார் அப்படின்னு பார்த்தா ஒரு போஸ்ட்மேன் மாதிரி. நமக்கு வந்தது என்னவோ அது நல்லதோ கெட்டதோ கொண்டு அப்படியே கொடுத்துட்டு போகிறவர் தான் சனி. அதனால தான் சனி பகவான் நம்மளுக்கு பிடிக்கிறது இல்லை. மற்ற கிரகங்கள் கூட சின்ன சின்ன விஷயங்கள் மறைச்சி வேலை செய்வார். சனி பகவான் அப்படி கிடையாது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. நல்லதா அதை வச்சுக்கோ, கெட்டதா கண்டிப்பாக வச்சுக்கோ, அந்த மாதிரி. அதுக்காக தான் சனி பிடிச்சா என்ன சொல்கிறோம், சனி கெட்டவன்பா, எதாக இருந்தாலும் கொடுத்துட்றோம் அப்படின்னு நம்ம பேசுவோம். அப்படி பார்த்தா சனி பகவான் உங்களுக்கு பார்த்தா கலஸ்திரஸ்தானமாக பார்க்குறாரு. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் கலஸ்திரஸ்தானமாக அவங்க ராசி 7ஆம் இடமா பார்க்குறாரு பார்த்தீங்களா. ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தா இந்த மார்ச் 29 நிறைய பேருக்கு திருமண தடையாக இருக்கும். காரணம் என்னன்னா சனி பகவான் டைரெக்டாக 7ஆம் இடமா கலஸ்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு சனி பகவான் 7ஆம் இடமா உட்காந்து கண்டகச்சனியாக உட்காந்துருக்கிறார். அதனால் கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தா இந்த 4.5 மாதத்தில் 175% பேருக்கு ஏதோ ஒரு வகையில் எலும்பு முறிவு, கட்டுக்கட்டுற நிலைமை, உடல் உபாதிகள், நோய் நொடிகள், முதுகுத்தண்டு பிரச்சனை, மெயினாக எலும்பு நரம்பு இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பார். அதுதான் கண்டக சனி. கண்டகம் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன கண்டம் கொடுத்துட்டே இருப்பார். அப்படி பார்த்தா அந்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு பார்த்தா ஆணி 29ஆம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைஞ்சிட்டார். அருமையான ஒரு நேரம் உங்களுக்கு. ஏன்னா சனி பகவான் வக்ரம் அடையும் போது என்ன பண்ணுவார்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். சனி பகவான் மட்டும் இல்லை, எந்த கிரகம் வக்ரமானாலும் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அப்போ இயல்புக்கு மாறாக வேலை செய்யும்போது என்ன பண்ணுவார், நடக்கலையா இப்போ நடக்கும், முயற்சி எடுத்தீங்களா அது வெற்றி ஆகலையா இப்போ எடுங்க அது வெற்றி ஆகும். குறிப்பாக ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க, ஒரு மாப்பிள்ளை பார்க்க போறீங்க, ஒரு திருமணத்துக்கு வரன் பார்க்க போறீங்களா இப்போ எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயமாகும். நான் சொல்றது என்னன்னா இந்த ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28க்குள்ளார சனி பகவான் வக்ரத்துக்கு போனார்னா இந்த 138 நாளைக்கு பார்த்தா உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது, அருமையாக இருக்க போகுது.
கண்டகச்சனி அதனுடைய செயல் இழந்துருவார். ஏன்னா எப்பவுமே இயல்புக்கு மாறாக வேலை செய்யறது தான் வக்ரம். அப்படி பார்த்தா குறிப்பாக நான் ஒரு 7 ராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவேன். மேச ராசிக்காரங்களுக்கு அதாவது விரைய சனி அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜீவன சனி தொழில் சனி அவங்களுக்கு நல்லா இருக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து அதாவது வந்து அஷ்டமத்து சனி அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி அது அவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக கும்பராசிக்கு பாத சனி அவங்களுக்கு நல்லா இருக்கும். மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மச்சனி. இந்த 7 ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கும். அதில் வந்து உங்களுக்கும் வந்து கண்டக சனி. அப்போ இந்த கண்டக சனி என்ன பண்ணுவார்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டுருவார். இந்த 4.5 மாதத்தில் உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? இது போக பார்த்தா உங்களுக்கு புதன் பகவான் 11ஆம் இடத்துல, அதாவது அவரு இன்னைக்கு வக்ரம் ஆகிறார். இந்த ஆடி மாதம் 3ஆம் தேதி வக்ரம் ஆகிறார். அப்போ இந்த ஆடி மாதம் 3ஆம் தேதி வக்ரம் ஆகிறவர் ஆடி மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் வக்ரத்தில் தான் இருப்பார். அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதி 12வது வீட்டுக்கு அதிபதி சூரியன் இருக்கிறாரு பார்த்தீங்களா? ஏன்னா சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் தான். அந்த 12வது வீட்டுக்கு அதிபதி சூரியனோட புதன் பகவான் ஒன்னா சேர்ந்து புதன் பகவான் 11ஆம் இடத்துல வந்து கட்ட வக்ரம் ஆகிறதுனால கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏன்னா 12ஆம் வீட்டுக்கு பொதுவாக 6, 8, 12. அப்போ 6, 8, 12ஆம் இடத்துக்குள்ள இருக்கிற கிரகம் வேலை செய்யாது இல்லையா? குறிப்பாக 12ஆம் இடத்துக்கு அதிபதி கிரகம் வேலை செய்யாது. அப்படி பார்த்தா இந்த 12ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு? சூரியன். அந்த சூரியன் பகவான் போய் இன்னைக்கு வந்து புதன் வீட்டில் புதன் கூட சேர்ந்து புதன் வக்ரம் ஆகும் போது இந்த வக்ரம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. இதே உங்களுக்கு சூரியன் இல்லாத இந்த உடைய புதன் மட்டும் 11ஆம் இடத்துல வக்ரம் ஆனார் அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு வந்து கெட்டது தான் நடந்திருக்கும். ஏன்னா 11ஆம் இடம்ன்றது நல்ல இடம். அப்போ 11ஆம் இடத்துக்கு உண்டா ஒரு கிரகம் வந்து உட்காந்து அது வக்ரம் ஆகும்போது அந்த கிரகம் வந்து இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறார் இல்லையா? நல்லது கொடுக்க மாட்டார். ஆனால் 12ஆம் இடத்துக்கு அதிபதியோட சேரும் போது என்ன பண்ணுவார்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அப்போ 12ஆம் இடத்துக்கு அதிபதி நல்லது பண்ண மாட்டார். அப்போ அவர் கூட வக்ரம் ஆகும்போது அப்போ நல்லது பண்ணுவார். அதனால பார்த்தீங்கன்னா 100% சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சூரியனோட புதன் சேர்ந்த வக்ரம் அது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி பார்த்தா சுக்கிரன் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார், பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். சுக்கிர பகவான் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து பார்க்கும்போது இந்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் தான் அவர் வந்து அதாவதுன்றது வந்து 9ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கு மேலே என்ன பண்ணுவார்னா 11ஆம் தேதிக்கு மேலே அவர் 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார், தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுவார். அப்போ தொழில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்கு வழிவகுத்து கொடுத்துருவார். வளர்ச்சின்னா என்ன? அதாவதுன்றது பார்த்தா மண் வாங்கலாமா, மனம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, தொழில் தொடங்கலாமா, அதாவது இந்த பூமி ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா, பிள்ளைகளுடைய படிப்புக்கு மாற்றங்கள் கொடுக்கலாமா, இல்லை அதாவது வந்து ஹெல்த்துக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறோம் இல்லையா? அப்போ 9ஆம் இடம் வந்து சகலமும் நல்லா இருக்கும், பாக்கியஸ்தானத்துக்கு நல்லா இருக்கும். அடுத்தது 10ஆம் இடத்துக்கு போனார் அப்படின்னா நிச்சயமாக தொழில் மாற்றங்களை கொடுத்துருவார். பயப்பட வேண்டியது இல்லை. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது போக குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான். குரு உங்களுக்கு 10ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால உங்களுக்கு நல்லதுக்கு இல்லை, நல்லது செய்ய மாட்டார். ஆனால் 2 மாதம் கழிச்சு குரு வக்ரத்துக்கு போறாரு. அப்போ வக்ரத்துக்கு போன வாட்டி தான் ஓரளவுக்கு நல்லது பண்ணுவார். அதனால குரு இப்போ 10ல் உட்காந்துருந்தாலும் தொழில் ரீதியாக நல்லது பண்ண மாட்டார். சரிங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்தா இன்னைக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துல உட்கார்றதுனால நிச்சயமா இந்த வக்ரம் அடைஞ்ச காலகட்டத்துக்கு கண்டகச்சனியிலிருந்து நீங்க வெளியில வந்து உங்களோட தேவையற்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே நீங்க கண்டிப்பா செஞ்சுக்கிடுவீங்க. இது அருமையான ஒரு வாய்ப்பு. மண்மனை கட்டிக்கிட்டு இருக்கிறேங்க, எனக்கு அந்த வேலை பாதியில் நின்று போச்சுன்றீங்களா? மண்மனை இப்போ எடுத்து கட்டலாம். இல்லை குடும்பத்தை விட்டுட்டு இல்லை குடும்பத்தோட நான் வெளிநாடு வந்து செட்டில் ஆயிட்டேங்க, நான் வெளிநாட்டில் தான் நான் இருக்கிறேன், ஆனால் இன்னைக்கு வந்ததுலேருந்தே என் தொழில் போச்சு, வருமானம் போச்சு, வளர்ச்சி போச்சு, எனக்கு நிம்மதி போச்சு, ஏன்டா வந்தன் இருக்குதுன்றீங்களா? ஆனால் நிச்சயமாக இந்த ஜூலை 13லேருந்து நவம்பர் 28க்குள்ளார இந்த குழப்பமெல்லாம் உங்களுக்கு இருக்காது. கண்டிப்பாக நல்லா இருக்கும். சரிங்களா? இது போக பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமான்றது வந்து சனி பார்வை, சனி வந்து பார்வை பார்த்தா கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனி பகவான் வந்து தொழிலுக்காரகன், தொழிலுக்கே அதிபதி சனி பகவான். அவர் வந்து நம்ம ராசி அது குறிப்பாக 7ஆம் இடமா பார்க்கறதுனால திருமணத்துக்கு வரன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா அருமையா இருக்கும், அற்புதமா இருக்கும். அது உங்களோட ஜாதகத்துக்கு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த பலன்களை அப்படியே கொடுத்துருவார். சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படும், உடல் உபாதிகள் சரியாகும்,
குடும்ப ரீதியாக மன ரீதியாக மன அழுத்தமெல்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து கேள்வி நிறைய இருக்குது, பதிலுக்கு விடையில்லை. கேள்வி என்ன, இது நடக்குமா அது நடக்குமா, எப்போ தீரும் எப்படி தீரும், நல்லதா கெட்டதா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேள்விகள் தான் நிறைய இருக்குது. இது எல்லாமே சரியாகும், பயப்பட வேண்டாம். கண்டகச்சனியில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த அதாவதுன்றது ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28 வரைக்கும் அற்புதமான நேரம். அதே மாதிரி புதன் அவரும் வக்கரமாகிறாரு, சூரியனோட சேர்ந்து அதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்து தான் தீர்வார். சரிங்களா? இது நீங்கள் அனுபவிச்சு பார்த்து என்னன்றது சொல்லுங்கள்.